நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த 67 மாணவர்களில் 6 பேரின் பதிவெண்கள் அடுத்தடுத்து உள்ளதால் சக மாணவர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக கூறி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கலக்கமடைந்துள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் 574 நகரங்களில் 4750 தேர்வு மையங்களில் கடந்த மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. இதில் 23.33 லட்சம் பேர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டில் சுமார் 1.52 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினர். இந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நீட் தேர்வு முடிவு வெளியானது. இதில் நாடு முழுவதும் 13,16,268 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீட் தேர்வு எழுதிய 1.52 லட்சம் தமிழ்நாட்டு மாணவர்களில் 89,426 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 8 மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 67 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இந்த நிலையில் நீட் தேர்வில் முதலிடம் பிடித்த 67 மாணவர்களில் 6 பேரின் பதிவெண்கள் அடுத்தடுத்து உள்ளது சக மாணவர்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவில் உள்ள ஒரு மையத்தில் தேர்வெழுதிய மாணவர்கள் 8 பேர் முதலிடம் பிடித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோன்று நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த ராஜஸ்தானில் இருந்து 11 பேர் முதலிடம் பெற்றிருப்பதும் சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. மேலும் 2ஆம் இடம் 3ஆம் இடங்களை பிடித்த மாணவர்கள் 718 719 மதிப்பெண்கள் எடுத்திருப்பதால் சக மாணவர்கள் குழப்பம் அடைந்துள்ளனர். நீட் தேர்வு எதிர்மறை மதிப்பெண்களை கொண்டது. ஒவ்வொரு கேள்விக்கு அளிக்கப்படும் சரியான பதிலுக்கு 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அந்த வகையில் 180 கேள்விகளுக்கு தலா 4 மதிப்பெண்கள் வீதம் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. இதில் தவறாக விடையளிக்கப்படும் கேள்விக்கு 1 மதிப்பெண் கழித்துக் கொள்ளப்படும். இதன் மூலம் 5 நெகட்டிவ் மதிப்பெண் என்ற வரிசையில் ஒரு கேள்விக்கு தவறாக பதிலளித்தாலே 715 மதிப்பெண்களை மட்டுமே பெற முடியும். ஒரு கேள்விக்கு பதிலே அளிக்காத பட்சத்தில் 716 மதிப்பெண்களை மட்டுமே பெற முடியும். ஆனால் 718 719 மதிப்பெண்களை மாணவர்கள் பெற்றுள்ளது எப்படி என்று கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு விளக்கமளித்த தேசிய தேர்வு முகமை, நீட் தேர்வு மதிப்பெண்களில் கருணை மதிப்பெண்கள் வழங்கியதே தேர்வர்களுக்கு 718 719 என மதிப்பெண்கள் வந்ததற்கான காரணம் என கூறியது. எனினும் கருணை மதிப்பெண்களுக்கு எப்போது யாரெல்லாம் விண்ணப்பித்தனர் என்ற விவரங்கள் எதையும் தேசிய தேர்வு முகமை வெளியிடவில்லை. இதனிடையே நீட் தேர்வு முடிவில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. எந்த ஒரு டிரான்ஸ்பரன்சியும் இல்லாமல் இது ஏதாச்சும் ஒரு ஜென்ரலாக ஒரு பதில் கொடுக்கறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு ஒரு அழகில்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இதில். ஏன்னா இந்த மாதிரி முறைகேடுகள் செய்தி வரும்போது இது அவங்களுக்கு நிறைய பாதிப்பு தான் ஏற்படுகிறது. கண்டிப்பாக இது ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு தலைமையில் சிறந்த கல்வியாளர்களை வச்சுட்டு இது கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டம் ஏன் இந்த வருஷம் இந்த மாதிரி முறைகள் நடந்தது, எந்த மாதிரி கிரேஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி கொண்டு அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எங்களுடைய வேண்டுகோள். யாருக்கு எப்போது எங்கே நேர பற்றாக்குறை ஏற்பட்டது, எத்தனை தேர்வர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன என்பன உள்ளிட்ட கேள்விகளுக்கு தேசிய தேர்வு முகமை இதுவரை பதில் அளிக்கவில்லை. நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அதனை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உட்பட அரசியல் கட்சித் தலைவர்கள் பலர் குரல் எழுப்பியுள்ளனர்.
2024 ஆண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வில் இதுவரை இல்லாத வகையில் 67 பேர் முழு மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளனர். இதில் சுமார் 8 மாணவர்கள் ஹரியானாவில் உள்ள ஒரே பயிற்சி மையத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும், வினாத்தாள் கசிந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் முதலிடத்தை பிடித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் நீட் நுழைவுத் தேர்வில் முழு மதிப்பெண் பெறுவதற்கு சாத்தியமில்லை என்று கூறப்பட்ட நிலையில் சிலருக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை விளக்கமளித்தது. இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நமது கொள்கை நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வினாத்தாள் கசிவு, குறிப்பிட்ட மையங்களில் இருந்து அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் என்ற போர்வையில் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அளவில் மதிப்பெண்களை அள்ளி வழங்குவது போன்ற குழப்பங்கள் தற்போதைய மத்திய அரசின் அதிகார குவிப்பின் குறைபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை என்று சுட்டிக்காட்டியுள்ள மு.க.ஸ்டாலின், நீட் என்னும் பிணியை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ளார். மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கருணை மதிப்பெண் தொடர்பாக தேசிய தேர்வு முகமையின் விளக்கம் வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். நடப்பாண்டு நீட் தேர்வில் நிகழ்ந்த குளறுபடிகள் குறித்து உரிய விளக்கம் தேவை என வலியுறுத்தியுள்ள எடப்பாடி பழனிசாமி, 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நீட் தேர்வை திணித்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு குழி தோண்டிய பாஜக தான் இத்தகைய முறைகேடுகளுக்கு பொறுப்பு என்றும், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். முறைகேடுகளும் குளறுபடிகளும் நிறைந்ததுடன் ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய பாஜக அரசு முன்வர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான உரிமையை மாநில அரசுகளுக்கு வழங்கும்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்ந்து நீட் தேர்விலால் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டும். எனவே தமிழ்நாடு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் வேண்டாம் என்பதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும். அதற்கு சட்டத்திலேயும் இடம் இருக்கிறது. சமூக நீதிக்கும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் எதிரான நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் திமுக ஓயாது என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகளுக்கு தடை விதிக்க கோரி கேரளாவைச் சேர்ந்த பயிற்சி மையம் ஒன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. நீட் தேர்வில் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை நீக்கி புதிய பட்டியலை வெளியிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.